ஹரிஹி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 164. இந்த பகுதியில் 171வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 18வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 18. வேத்யோ வைத்ய சதா யோகி வீரகா மாதவோ மதுஹு அதேந்திரியோ மகாமாயோ மகோத்சாகோ மகாபலக. நாமம் 171. ஓம் அதேந்திரியாய நமக. புலன்களுக்கும் மனத்திற்கும் அப்பாற்பட்டவர் என்று இதற்கு பொருள். இதை ஒரு கதையிலிருந்து பார்க்கலாம். ஒருவனுக்கு மிகவும் தாகமாக இருந்ததாம். அதனால் தன்னுடைய நண்பனிடம் சென்று தாகத்திற்கு உடனடியாக தண்ணீர் வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவன் நண்பன், தண்ணீர் தானே, அதற்கு என்ன பஞ்சம், நேராக ஆகாய கங்கைக்கு சென்று வேண்டுமளவு தண்ணீரை பருகிக்கொள் என்றான். அவசரத்திற்கு தண்ணீர் கேட்டால் ஆகாய கங்கைக்கு வழிகாட்டுகிறாயா என்று சொல்லிவிட்டு வேறொரு நண்பனிடம் சென்றான். அந்த இரண்டாவது நண்பன், நீ பார்க்கடலுக்கு சென்றால் பாலையே அள்ளி பருகலாம் என்றான். நீ என்ன இப்படி சொல்கிறாய்? பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல் உள்ளிட்டவற்றை வரைபடத்தை கொண்டாவது தேடலாம். பார்க்கடலை எங்கே போய் நான் தேடுவேன் என்று சொல்லிவிட்டு வேறொரு நண்பன் மூன்றாம் நண்பனிடம் சென்றான். மூன்றாவது நண்பன், அருகிலுள்ள காட்டிற்கு சென்றால் தண்ணீர் கிடைக்கும் என்றான். இவனோ, எனக்கு தாகம் இருக்கையில் காட்டாற்றில் தண்ணீர் இருக்குமா என்று சொல்ல முடியாது, அதில் தண்ணீர் வரும்போது எனக்கு தாகம் ஏற்படுமா என்றும் சொல்ல முடியாது என்று சொல்லிவிட்டு மீண்டும் இன்னொரு நண்பனிடம் சென்றான். நான்காவது நண்பனிடம். நான்காவது நண்பன் என்ன சொன்னான்? புதிதாக ஒரு ஆழ்குழாய் போட்டு நிலத்தடி நீரை எடுத்து அருந்திக்கொள் என்று சொன்னான். இது அவசரத்திற்கு ஆகும் காரியமா? எத்தனை அடி தோண்டினாலும் தான் தண்ணீர் வருவதில்லையே என்று புலம்பிவிட்டு மீண்டும் இன்னொரு நண்பனிடம் சென்றான். ஐந்தாவது நண்பனிடம். ஐந்தாவது நண்பன் என்ன சொன்னான்? குடம் குடமாக தண்ணீர் பிடித்து வைத்துள்ளேன், வேண்டும் அளவு எடுத்து பருகிக்கொள் என்றான். ஆப்பா என்று இவனும் மகிழ்ச்சியுடன் தண்ணீர் பருகினான். தாகம் தீர்ந்தது. வைணவ குருவான பிள்ளை லோகாச்சாரியார் இந்த கதையை தன்னுடைய சீடர்களுக்கு சொன்னார். இந்த கதைக்குள் ஓர் ஆழ்ந்த கருத்து இருக்கிறது என்றார். என்ன கருத்து அது என்று ஆவலுடன் சீடர்கள் கேட்டார்கள். அதற்கு ஆச்சாரியர் என்ன விளக்கம் சொன்னார் என்று பார்க்கலாமா? இறைவனை காண விரும்பும் பக்தன்தான் இந்த கதையில் வரும் தாகம் கொண்ட மனிதன், அதாவது முதல் மனிதன். இறைவனை காண வேண்டும் என்ற தாகத்துடன் இருக்கும் அவனிடம் வைகுண்டத்தில் போய் பெருமாளை தரிசனம் செய்து கொள் என்று சொல்வது ஆகாய கங்கைக்கு போய் தண்ணீர் பருகு என்று சொல்வதற்கு சமம். ஏனென்றால் ஆகாய கங்கை எப்படி நம் புலன்களுக்கு அப்பாற்பட்டதோ அதுபோலதான் வைகுண்டமும் அங்குள்ள பெருமாளும் நம்முடைய புலன்களுக்கு அப்பாற்பட்டவர். பார்க்கடலுக்கு போய் பெருமாளை தரிசனம் செய்து கொள் என்று சொல்வது போல் பார்க்கடலுக்கு சென்று பாலை அருந்து என்று சொல்வது சமம். தேவர்களால் தான் பார்க்கடலுக்கு செல்ல இயலும். வராகன், ராமன், கண்ணன் போன்ற அவதாரங்கள் எடுக்கும் போது பெருமாளை தரிசித்துக்கொள் என்று சொல்வது காட்டாற்றில் உள்ள நீரை நாடி செல் என்று சொன்னான் அல்லவா ஒரு நண்பன், அதற்கு சமம். ஏனென்றால் நாம் விரும்பும் போது அவர் அவதரிக்க மாட்டார் தானே. அவர் அவதரிக்கும் காலத்தில் நாம் அவரை காண விரும்புவோமா என்ற உத்தரவாதமும் இல்லை. உனக்குள்ளேயே அந்தர்யாமியாக பெருமாள் இருக்கிறார், அவரை தரிசனம் செய்து கொள் என்று சொல்வது ஆழ்குழாய் மூலம் நீர் எடுக்க சொல்வது போல மிகவும் சிரமமான காரியம். ஆனால் கோவில்களிலும் வீடுகளிலும் விக்கிரக வடிவில் அர்ச்சாவதாரமாக எழுந்தருளியிருக்கும் பெருமாளை தரிசித்துக்கொள் என்று சொன்னால் அது எது போன்றது? அவனுடைய கடைசி நண்பன் சொன்னான் தானே, அதாவது குடங்களில் பிடித்து வைத்திருக்கும் நீரை பருக சொல்வது போல மிகவும் எளிதான காரியம் அது. இப்படி
கதைக்குள் உள்ள அந்த தத்துவத்தை விளக்கிய பிள்ளை லோகாச்சாரியார், வைகுண்டத்தில் நம் புலன்களுக்கு அப்பாற்பட்டவராக திருமால் எழுந்தருளி இருந்தாலும் நம் மேல் கருணை கொண்டு விக்கிரக வடிவில் நம் புலன்களால் அனுபவிக்கும்படி நம் முன் தோன்றுகிறார். அந்த அர்ச்சாவதார நிலையில் உள்ள இறைவனை வணங்கினால் ஓய்வடையலாம் என்று தன்னுடைய சீடர்களுக்கு விளக்கினார். அர்ச்சாவதாரத்தில் நம் புலன்களால் அனுபவிக்கும்படி நம்முன் தோன்றும் திருமால் வைகுண்டத்தில் நம் புலன்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக விளங்குகிறார். வேதங்களை கொண்டு மட்டுமே அவரை அறிய முடியுமே தவிர மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய எந்த புலன்களாலும் வைகுண்டநாதனை அறிய இயலாது. அதனால் வைகுண்டத்தில் உள்ள பெருமாள் அதீந்திரிய என்று அழைக்கப்படுகிறார். இந்திரியம் என்றால் புலன்கள், அதீந்திரிய என்றால் புலன்களுக்கு அப்பாற்பட்டவர் என்று பொருள். இந்த 171வது திருநாமத்தை தினமும் சொல்லி வந்தால் நம் புலன்களை சரியான கட்டுப்பாட்டுடன் இயங்கும்படி திருமால் அருள் புரிவார். அடுத்தது 172வது திருநாமம். ஓம் மகாமாயாய நமக. இரணியன் பெருமாளை தேடி அலைந்தானே, அவன் பெருமாளின் இருப்பிடத்தை கண்டுபிடித்தானா? அப்படி எங்கே இருந்தார் பெருமாள்? இதை பற்றி அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.